12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், எத்தனை தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்க? ஷர்மிளா, அதாவது நாடு முழுவதும் 2 நாட்கள் வேலைநிறுத்தத்துக்கு தொழிற்சங்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய தொழில்துறை நிறுவனமான இரும்பாலை பொறுத்த வரைக்கும் 85% ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணிப்பதால் அந்த உருகாலை பொறுத்த வரைக்கும் உருகாலை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுழைவாயில் முன் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க. அதே போல சேலத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கத்தினர், குறிப்பாக போக்குவரத்து தொழிற்சாலை சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் 60% பேர் பணிக்கு செல்லாததால், அதாவது பணிக்கு செல்லவில்லை தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் அவர்கள் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் இன்று காலை ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று காலை பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஆட்டோக்கள் பெரும்பாலான இடங்களில் செல்லாததால் பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது சேலம் பழைய பேருந்து நிலையம் முன்பாக தற்போது ஆட்டோ தொழிலாளர்கள் இங்கு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் ஆட்டோ தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கக்கூடாது, அதே போல ஆட்டோ தொழிலை காப்பாற்ற வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டங்களை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் 9000 ஆட்டோக்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது சிஐடி தொழிற்சங்கத்துடைய மாநில நிர்வாகி நம்ம நினைச்சிருக்காரு. அவர்களுக்கும் சார், சேலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொழிற்சங்கம் இந்த போராட்டங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க, இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது இன்றைக்கு இந்தியா முழுவதும் 12 அம்ச கோரிக்கைகளை வைத்து 40க்கு மேற்பட்ட சம்மேளனங்கள், 12க்கு மேற்பட்ட அகில இந்திய சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கெடுத்து இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு 12 அம்ச கோரிக்கையில் இன்றைக்கு மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், இன்சூரன்ஸ் ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள் அனைவரும் இந்த வேலைநிறுத்தத்தில் இன்றைக்கு பங்கெடுத்து இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மோட்டார் தொழிலை பன்னாட்டு நிறுவனத்துக்கு தாரை வார்க்க முயற்சிக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஆட்டோ தொழிலை ஓலா என்ற பன்னாட்டு நிறுவனத்திற்கு கொடுப்பதற்கு எல்லா வேலைகளையும் மோடி அரசு செய்துவிட்டன. எனவே இன்றைக்கு மோடி அரசை எதிர்த்து உடனடியாக மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த அடிப்படையில்தான் இன்றும் நாளையும் இந்தியா முழுவதும் மோட்டார் தொழிலாளி உட்பட அனைத்து தொழிலாளிகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்டோ தொழிலாளியினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறது. இந்த 55 மாதங்களில் மோடி அரசு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கடுமையான வரியை ஏற்றியிருக்கிறார்கள். சர்வதேச சந்தையில் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருக்கிறது. இன்சூரன்ஸ் கட்டணம் பன்மடங்கு இன்னைக்கு எவ்வளோ ஆட்டோக்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இன்றைக்கு இதை ஒட்டி இன்றைக்கு நமது மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் 3000 ஆட்டோக்கள் இன்றைக்கு இயங்கவில்லை. மாநிலம் முழுவதும் 3 லட்சம் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. பேருந்துகள் இன்றைக்கு ஏறத்தாழ முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. உடனடியாக மோடி தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். ஓலா போன்ற நிறுவனத்தை ஆட்டோக்களில் புகுத்தக்கூடாது. ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். நாளைக்கு சேலம் மாவட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸினுடைய தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் மறியலில் ஈடுபட இருக்கின்றோம். இன்று நடைபெற்றிருக்கிற இந்த வேலைநிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர் சங்கத்தினரும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. வருவாய்த்துறையினர், அதே போல கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பாக தற்போது போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது ஆட்டோ தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும், சேலத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 70% ஆட்டோக்கள் இன்று காலை இயங்கவில்லை. அதே போல அரசு பேருந்துகள் வழக்கமாக இயங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும், ஆனால் தொழிற்சங்க ஊழியர்கள் 60% பேருந்துகள் இயக்கப்படலன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு எதுவும் பாதிக்கப்படலாம். இங்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பேருந்து நிலையங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமான செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சென்று கொண்டிருக்கிறது. இதே போல பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல பேருந்து பணிமனைகள் முன்பாக கூடுதலாக காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க.